அண்ட் இது வந்து கார்போர்ட். வா, அப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எந்த பர்ச்சேஸும் நான் பண்ண போகிறதில்ல. சர்க்காஸ்டிக்காக சொல்லலை, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ராம்வித் ஜான் அவங்க வந்து அவுட்ஃபிட்ஸ் மட்டும் செல் பண்ணல, லைக் ட்ரெஸ் சாரீஸ் மட்டும் இல்லாமல் அவங்க அக்சசரிஸும் சேல் பண்ணுறாங்க. அதுலேருந்து நான் வந்து ஒரு 3 sets ஆஃப் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் எல்லோரும் கேட்காதீங்க ஏன் அவங்ககிட்ட போய் வாங்கினேன் ஏன் அப்படிலாம் கேட்காதீங்க. நான் வந்து அந்த அவுட்ஃபிட் வாங்குறப்பவே, லைக் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்குறப்பவே நான் வந்து இந்த இயரிங்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அவங்கக்கிட்ட. நான் அப்போவே இந்த இயரிங்ஸை வாங்கிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸில் நடந்த இஷ்யூக்கு அப்புறம் எனக்கு வந்து அதை போடணுன்னு எனக்கு தாட் வரல, அது பிரித்து கூட பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஒரு தாட்டே வரல. அண்ட் நான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேறு எதுக்காகவும் கிடையாது. உடனே அவங்க சொல்லுவாங்க பப்ளிசிட்டிக்காகன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதுக்காக எதுக்காகவும் கிடையாது. நான் 3 இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ஜென்யூனான ஒரு வீடியோ தான் இது, அது ஜென்யூனான ரிவ்யூ தான் இது. அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிராண்டோட பேர் வந்து அருணா, அவங்களுடைய பிராண்டு தான் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த 3 sets ஆஃப் இயரிங்ஸ். இதுதான் அது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இதுதான். இது வந்து ஒரு பிளாக் கலர் அண்டு வந்து பிளாக் மெட்டல்லையும் இருக்குது. ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். பிளாக் கலர், இங்கே வந்து பேர்ல்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் பிளாக் மெட்டலில் இருக்குது. இதுக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன். பிகாஸ் நான் அந்த இஷ்யூக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆனதுனால நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. இதுதான். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நான் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காகன்னு சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து கார்போர்ட் போர்ட் டைப். இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச், மேலே கீழே மட்டும்தான் மெட்டல். அண்ட் இது வந்து பேர்ல்ஸ். இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து 200, ப்ரைஸ் வந்து 199. எனக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து இல்லை தான். ஏன்னா இது வந்து இந்த இடமும் மெட்டல் பார்ட்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இது ஒர்த்துன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து மெட்டல் பார்ட்டே கிடையாது. இது வந்து இது போட் டைப்பில் இருக்குது. பட் பார்க்க நல்லாயிருக்கு. நான் எதுவுமே பேடாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் அப்புறம் வந்து நம்ம பப்ளிசிட்டி கெயின் பண்ணுறோன்னு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு பேடாக சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 199க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் மேலே கீழே இருக்கிறது வந்து மெட்டல் தான். அண்ட் இது வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த பார்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த பார்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது, வெயிட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த பேர்ல்ஸும் நல்லாவே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டை தவிர இது லுக் வைஸ் நல்லாயிருக்கு. என்னோடய ஃபேஸ்க்கு எடுக்கல. இஃப் யூ லைக் கோ ஃபார் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ். இதுவுமே ஆக்சுவலி இது வந்து இமேஜில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. நான் குட்டியாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்டு ஹேங்கிங் டைப்பில் தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வா, இது வந்து எனக்கு ஜென்யூனாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து நிஜமாவே நல்லாயிருக்கு. மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலி லைக் அந்த மடங்குற டைப்லாம் கிடையாது. மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இங்கே கல்லுமே வந்து நல்லாவே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த இயரிங்கும் 199 தான். இந்த இயரிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த கோல்டு நல்லாயிருக்கு, லைக் கோல்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். பட் 199 ப்ரைஸ் எனக்கு நான் எதுக்குமே நான் வந்து டிஃபெண்ட் பண்ண விரும்பலை. பட் இது வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஜென்யூனாக இது ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் மாதிரி ஐ ஃபீல். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் நெகட்டிவாக சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து வில்லி ஆகிடுறேன். அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காகன்னு என்னை சொல்லிடுறாங்க. ஸோ நான் எதுவுமே வந்து சொல்ல விரும்பலை. நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் இயரிங். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி வாங்கின இயரிங் இதுதான். எனக்கு அந்த ட்ரெஸ் கூட இந்த இயரிங்ஸ் பேர் பண்ணி நெக்கில் எதுவுமே போடாமல் போடணுன்னு ஆசை. பட் அந்த ட்ரெஸ்ஸே எனக்கு வந்து இப்போ போட முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் இந்த இயரிங் வந்து ஜென்யூனாக நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு.
அண்டு இங்கே பீட்ஸ் வந்து நிறைய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் தாராளமாக பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இதோட ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 299. இது மட்டும் 299. ஐ திங்க் ஆஃபர்லையான்னு தெரில. பட் இப்போவும் இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரில. இது வந்து 299. இது மட்டும் 299. அது மற்றதெல்லாம் 199. இந்த மெட்டீரியலும் நல்லாவே இருக்குது. இதுவும் நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன், ப்ரைஸுக்கு திட்டாதீங்க என்னைய. இது வந்து கொஞ்சம் ஓகே இல்லை, நல்லாவே இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, ஹெவியாக இருக்குது, டிசைன்ஸ் நல்லா இருக்குது, மெட்டல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஜென்யூனான ப்ராடக்ட், நல்லா இருக்குது. சர்க்காஸ்டிக்காக சொல்லலை, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ அவ்வளோதான், இந்த 3 இயரிங்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எது பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸுக்கெலாம் இது வாங்கலாமான்னு சொல்லுங்கள். அண்ட் இதனோட ஜென்யூனான ரிவ்யூ தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா, நான் சொல்கிறது ஃபேக்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோவை கூட மேக் பண்ணி போடுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இயரிங்ஸ் நான் கிவ் அவே மாதிரி கொடுத்துடலான் இருக்கேன். அது தப்புனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணும்னா லைக் இவ்வளோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னாலுமே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ லைக், ஷேர். தேங்க்யூ.